தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் உங்களுடைய அந்தோனியார் மீது கொண்டிருக்கின்ற பற்றும் ஆறுதல் அவருடைய கொண்டிருக்கின்ற அசையான் நம்பிக்கையும் எங்களை போன்றவர்களையும் ஒரு ஆழ்மனத்திலிருந்து ஆண்டவரை போற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. அந்த விதத்திலே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு வாசத்தோடு அழைக்கிறேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய திருவிலே புனித அந்தோனியாருடைய திருவுருவத்தையும் அவருடைய கொடியையும் எடுத்துக்கொண்டு வந்து இப்பொழுது கொடியேற்றிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மிடம் இருக்கின்ற இரண்டு வகையான உணர்வுகள். ஒன்று மகிழ்ச்சி, சந்தோஷம். கடந்த ஆண்டிலே கடவுள் புனித அந்தோனியார் வழியாக, பதுவை அந்தோனியார் வழியாக நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நாம் அந்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோடு நாம் அறிந்த மகிழ்ச்சியான உணர்வு. இரண்டாவது, கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு உணர்வு, நன்றி உணர்வு. ஏன்னா பல காரியங்களை குடும்பத்திலே, இந்த சமூகத்திலே பெற்றிருக்கிறோம். அதற்காகவும் நாம் வந்திருக்கிறோம். இறுதியாக நம்மிடம் இருக்கின்ற ஒரு உணர்வு என்று சொல்வதை விட ஆழ் மனத்தில் இருப்பது நம்பிக்கை. புனித அந்தோனியார் நமக்கு என்ன தேவையோ அனைத்தையும் கடவுளுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த தேவாலயத்திலே கூடியிருக்கிறோம். எனவே இந்த மகிழ்ச்சி மற்றும் நன்றி உணர்வோடு நாம் நம்பிக்கை கொண்டவர்களால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். புனித அந்தோனியார் வழியாக நமக்கு அளப்பெரிய கொடைகளை நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருவிருந்தினை பகிர்வோம். இந்த திருவிருந்தை இறைவனுக்கு ஏற்ற வகையில் ஒப்புக் கொடுப்பதற்கு நம்மிடம் இருக்கின்ற குறைகளை, பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, சூசை செட்டியார் வழி மணிவேல் சாமி செட்டியார் வழிபடுற குடும்பத்தார் அனைவரும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் சில நன்மைகளின் நன்றியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய கருத்துக்களும் இந்த திருப்பலி சேர்ந்து நாம் அனைவரும் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம்
அருமையாய் தலை சிறந்த போதகராகும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணர்வும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசேக்கியேலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கற்றுண்டவருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள்தரும் ஆண்டியை உணரவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கவும், நாளை அறிவிக்கவும், துயரற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் ஆட்சிமை கூறுமாறு ஆண்டவர் கண்டனை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவரின் நல்வாக்கு. Thank you.
அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னரே 20 அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ வேறு எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவனிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையார் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குற்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மரியே வாழ்க. இயேசு அருமையானவர்களே, மதுவை அந்தோனியார் உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு புனிதராக திகழ்கிறார். தாய் திருச்சபையில் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் அந்தோனியாருக்கு என்று ஆலயம் இல்லாத ஒரு பங்கு தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லா இடங்களிலும் ஏதாச்சும் ஒரு கிராமத்துல ஒரு அந்தோனியார் கோவில் இல்லாமல் இருக்கிறார். அவ்வளவு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புனிதர் என்றால் புனித அந்தோனியார். அதற்கு காரணம் அவர் ஆற்றும் புதுமைகள், கோடி புதுமைகள், கோடி அற்புதம். அவர் வாழ்ந்த காலத்திலும் செய்தார், இறந்த காலத்திலும் செய்தார். அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். 14-15 வயதிலேயே கடவுள் பக்தி மிகுதியாக இருந்தது. அவர் துறவர் சபையில் சேர ஆசைப்பட்டார். சின்ன வயசிலேயே கடவுளை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். சின்ன பிள்ளை துறவர் சபையில சேர்ந்தார். துறவர் சபைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். குருக்கள் பார்க்குறீங்க, நாளுக்கார், பங்குசாமியார், ஃபாதர், பிரதர் இருக்கார். அவர் வந்து இயேசு சபையில் துறவர சபையை சார்ந்தார். துறவர சபை என்பது குருக்களின் ஒவ்வொரு துறவர சபையும் ஒரு புனிதரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஞாசியார், பிரான்சிஸ் அசிசியார் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு குருக்கள் சபை ஆரம்பித்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஒவ்வொரு சபையும் ஒரு முக்கியமான கருத்தை கொண்டு செயல்படும். பள்ளிக்கூடம், இளைஞர்களுக்கு பள்ளி அப்படிங்கிற ஒரு சபை இளைஞர்களுக்கு படிக்கணும். அதுதான் மெயின் மோட்டம், விருதுவாக மாறி. ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு அப்படின்னு ஒரு சபை. அந்த மாதிரி ஒவ்வொரு பைபிள் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட ஸ்பெஷலாக அதுக்கே அர்ப்பணிக்கப்பட்டவைதான் துறவர சபை. அதில் இருக்கிற துறவர சபை குருக்கள். அந்த மாதிரி ஒரு அகஸ்தினார் ஆரம்பித்த அகஸ்தீனியர் சபையில சேர்ந்தார். கடவுளுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். சேர்ந்து கொஞ்ச காலத்துல 5 குருக்கள் பார்க்குறாங்க. 5 குருக்கள்லாம் யாரை சேர்ந்தவர்னா பிரான்சிஸ் அசிசியார் ஆரம்பித்த. அவர் வந்து ஏழையாகவே வாழ வேண்டும் அடிமட்டத்தில் இருந்து அந்த சபையை ஆரம்பித்தார் அசிசியார். அந்த சபையை சேர்ந்த 5 குருக்களை சந்திக்கிறார். நீ யார் என்னன்னு கேட்கிறப்ப நாங்கள் வந்து அப்பதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், 11 வருஷம் தான் ஆகுது
அந்த அசிசியார் சபை ஆகும். அந்த குருக்களை பார்த்தோம்னா எங்கே போறீங்க, என்ன செய்றீங்க, நாங்கள் வந்து அசிசியார் ஆரம்ப சபையில் இருக்கிறோம், நாங்கள் மொராக்கோங்கிற நாட்டுக்கு வேத போதிக்க போகிறோம் சொல்கிறாங்க. சந்தோஷமா அனுப்பிக்கிறாங்க. ஆசையாக வெளிநாட்டுல போய் கடவுளை பற்றி சொல்கிறாங்களேன்னு ஒரு ஆசை. ஒரு சில மாதங்களிலே இந்த போன 5 பேரும் வேத சாட்சியில கொல்லப்பட்டு அவரோட உடம்புகள் கொண்டு வரப்படுது. அதை பார்க்கிறதா சொல்லி அடடா நானும் இந்த மாதிரி கடவுளுக்காக சாக வேண்டும் சொல்லிட்டு அகத்தினார் சபையை விட்டு அந்த பிரான்சிஸ்கன் சபையில போய் சேர்ந்தார். அதனால ப்ரௌன் ஆடவர் உடுப்பிலிருந்து அந்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் அணியில் அந்த கலர் ட்ரெஸ் இருக்குதுமே ப்ரௌன் ட்ரெஸ் போடுறா, புரியுதா, நீ ஏன் மஞ்சள் போடுறா சேர்த்து போடுறோம் கேட்பீங்க. அதனால அந்த துறவுக்கு ஒரு அடையாளம் ப்ரௌன் கலர், கார்மேல் மாதா கூட அந்த கலர் இருக்கும். அதில் போய் சேர்த்து மொராக்கோ நாட்டு நானும் போகிறேன்னு கிளம்புறாரு. போய் சேர்ற வியாதி கப்பலில் போகிறப்ப கடுமையான தூரம் வந்து நீ லாய்க்கு கூட திரும்பி அனுப்பி கொடுத்தாங்க. இதெல்லாம் உனக்கு வாய்க்கணும், கடவுள் வந்து நேரத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவர் பிறந்த போர்த்துகல் நாட்டையா இருந்தாலும் பதுவை அந்தோனியா இருந்து பதுவை கிடைத்தால் நாட்டில் ஒரு நகரம், அந்த ஊர்ல ஒரு நிலையாக தங்கியிருந்து வேதம் போயிருந்ததால் பதுவை அந்தோனியார்கிட்ட பேர் விளைவித்தார். ஒரிஜினலா லிஸ்பன்ல பிறந்தவர் போர்த்துகல் நாட்டை சார்ந்தார். அதனால கடவுள் அவருக்கு பேர் அழைப்பு எழுதியிருந்தார். அது முதல் நிகழ்வு. இரண்டாவது ஒரு புதுமை, அவங்க அப்பா பெரிய பணக்காரர். லிஸ்பன் நாட்டில் இந்த கத்தீட்ரல் பேராலயக்கூடிய அந்த பக்கத்திலே அவங்க வீடு இருந்துச்சு. பெரிய தோட்டம் தர மாதிரி வசதி வாய்ப்போட வாழ்க்கை ஒரு குடும்பம். ஒரு முறை என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு கூட்டை சேர்ந்து ஒருவனை கொலை செய்து அந்த பாடியை தூக்கி இந்த அகசியவரோட அந்தோனியோட அப்பா தோட்டத்தில் தூக்கி போட்டு ஓடி போயிடுறாங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு அந்த அப்பாவை கைது செய்யறாங்க. நீ தான் கொலை செஞ்சிருப்பன்னு சொல்லி கோர்ட்டில் கொண்டு போயிடுறாங்க. இப்போ அந்தோனியார் பதவியில் இருக்கிறார். ஒரு உள்ளுணர்வால் உணர்த்தப்பட்டு அங்கே கிளம்பி வர்றாரு. ஒரு நைட்டு 2 பகலில் வந்தாங்க. நேராக கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டுக்கு எங்கள் அப்பா கொலை செய்யலை அப்படின்னு எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த செத்தவனே சாப்பிட்டு சொல்ல நம்ப வைக்கலாம். அவர்கள் பார்த்து இந்த செத்தவனை சாப்பிட்டு சொல்கிறாங்க. வாங்க எல்லாரும் கல்லறை கூப்பிட்டு புதைச்சாச்சு. இந்த கல்லறை தோண்டி பாடியை வெளியே எடுக்கிறாங்க. இந்த கட்டெல்லாம் அவுப்பு விடுக்கிறாங்க. கட்டெல்லாம் அவுப்பு விட்டோன்னு அவன் எந்திரிச்சு வந்து இவர் என்ன கொலை செய்யலைன்ட்டு அந்த இறந்த ஆள் வந்து சாட்சி சொல்றான். இவர் என்ன கொலை செய்யலை, நான் கொலை செஞ்சதுக்கு வேற ஆளு பேரன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறான். நான் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் பெரிய தப்பு செஞ்சுட்டு என்ன இந்த மதத்தை விட்டு வெளியேற்றிட்டாங்க. அதனால நடைமுறை எக்ஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. வெளியேற்றிட்டாங்க, என்னை தயவு செய்து மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அந்த வார்டு. அந்தோனியார் அந்த பாவத்தை மன்னிச்சு நீ திருச்சபையில் செயல்பட்டு ஆசீர்வாதம் திரும்ப அந்த ஆளும் தென்பாடியாகி புதைச்சிடறாங்க. இது நம்ம கற்பனையோட எண்ணி பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஒரு இறந்தவன் உயிர்த்து வந்து ஒரு கொலைக்கு சாட்டிலிருந்து திரும்ப குடிக்குள்ள போகும். இந்த 2 காரியத்தை பார்க்கணும். ஒன்று அந்தோனியாரோட வல்லமை, நேராக கல்லை தோன்றுகிற அந்த விசுவாசம். 2வது கடவுளோட இறக்கம் யார் மேல. ஒன்று ஒரு சூசன்னா கதை ஒரு பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா கருத்து வேற தப்பா சொல்லி கல்லாரடி கொண்டு போவாங்க. தானியேல் மேல் ஆவியால் இறங்கி உண்மையான குற்றவாளி கட்டுப்படியை இவர் குற்றமற்றவர்கள் சொல்லணும் திரும்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தப்பான ஒரு தண்டனை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும். அதுபோல தான் இது. ஒரு அப்பாவி உயிர் போகக்கூடாது, கடவுள் அவர் மேலே இறக்கப்படுறார். 2வது அந்த இறந்தவன் மேலே இறக்கும். ஏன்னா அவன் வந்து தாய் தந்தையில் விளக்கப்பட்டவர். அவனுடைய ஆன்மா மீட்கப்பட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அந்த புதுமை நடக்கும். இது வந்து மொத்தம் ஒரு 13 புதுமைகள் சொல்லுவாங்க. மேஜர் புதுமைகள் அப்படின்னா பெரிய புதுமைகள் தான் 13 புதுமைகள். புரியுதா? அதுல இது ஒன்று. புரியுதா? அப்புறம் அவர் இறந்த பெண்ணும் புதுமை செய்தார். அவர் இறந்த கடலை வச்சுட்டாங்க. அங்க வந்து கடலை நம்பாதவங்க எப்போவுமே இருப்பாங்க. அதுல ஒரு சாப்பிட்டு இருக்க சொல்றாங்க, புனிதர்களே அவர் உண்மையாலே புனிதராக இருந்தா ஒரு கண்ணாடி கிளாஸ் தண்ணி குடிக்க வச்சிருந்தார். ரொம்ப மெல்லிய கிளாஸ். முதல் மாடியில் சாப்பிட்டு இருக்காங்க. இதை கீழே போடுறது, இது கீழே உடையாம இருந்துச்சுன்னா கீழே விழுந்து
நான் ஒரு புனிதர் ஒத்துக்கிறேன், உடஞ்சுன்னு வச்சுக்க அவர் புனிதர் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கம் மாடிலேருந்து அந்த எளிமையான ஒரு ரொம்ப தின்னான உள்ளதை கீழே போடுறேன். கீழே விழுந்து அது உடையாம இருந்துச்சு. அதை அப்படியே நான் வச்சிருக்காரு. அது ஒரு இறந்தது. அதை பார்த்து அசந்து போயிட்டார். உண்மையிலே ஒரு சாதாரண வாழ்க்கை, ஒரு பெரிய புனிதராக இருக்காரு. இறந்த பின்னும் அவர் பெயர் சொல்லியாக. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் கடவுள் வந்து இவ்வளோ புதுமை செய்ய ஆற்றலை அவர் கொடுத்திருக்கார்? புதுமை செய்யறது யார் சொல்றது? புனிதர்களா கடவுள்? சத்தமா சொல்லுங்க. கடவுள். எப்படி உதாரணம் சொல்றேன், எந்த புனிதர் புதுமை செய்தாலும் அந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது? பைபிள் உதாரணம் சொல்றேன். ராயப்பன் போறாரு இல்லையா, போறப்ப அவருடைய ஆடை விளிம்பு தொடரணும்னு சொல்றார். இயேசு நடந்து போறப்ப கூட அவருடைய ஆடை விளிம்பை தொட்டாலே குணப்படுத்துவேன் என்று ஒரு பெரும்பாடுள்ள பெண் 18 வருஷமா ரத்த போக்குல கடந்தது போய் பின்னாடி ஆடை விளிம்பை தொடுது. உடனே புதுமை நடக்கிறது. இயேசுவோட அவர் சொல்லாமலே, அவர் பேசாமலே, அவர் போட்டது துணியில் கூட அவர் புதுமை செய்ய வல்லமை நிறைந்ததாக இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவரோடு இருப்பவர்கள், அவரை அதிகமாக அன்பு செய்பவர்களுக்கு அவர் வல்லமையை பகிர்ந்து கொடுக்கிறார். புரியுதாப்ப? இயேசு போட்ட சட்டம் புதுமை செஞ்சதுன்னா இயேசுவோடு இருந்த மனிதர்களும் புதுமை செய்ய வல்லமை. திருத்தூதர்களுக்கு அதே வல்லமை கொடுக்கிறார். நீங்கள் போய் என் பெயரால் பேய்களை ஓட்டுங்கள், வியாதிகளை குணமாக்குங்கள் என்று அவர்கள் அந்த வல்லமையை கொடுத்து அனுப்புகிறார். என் பெயரால் நீ செய்ய அப்படின்னு. இப்படித்தான் எல்லா புனிதர்களுக்கும் அந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது? கடவுளிடத்திலிருந்து வருகிறது. இவங்க மீடியேட்டர்ஸ் மாதிரி இயேசுவின் பெயரால் புதுமை செய்கிறார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன புதுமை செய்கிறார்? அந்தோனியார் சிலுவை போடுவார். இயேசு பாடுபட்ட சிலுவை போட்டா அந்த சிலுவிலே ஒளி போய் பேய் பிடிச்சவருக்கு பேயை கட்டிவிடும். ஆக எல்லா வல்லமையும் சர்வ வல்லமையும் கடவுளுடைய அதை வாங்கி தருகிற கருவிகளாக இந்த புனிதர்கள் செயல்படுகிறார்கள். அதனால இன்னைக்கு அந்தோனியார் ரொம்ப பயங்கரமான பிரசங்கம் வைக்கிறவர். இன்னைக்கு கூட்டு நீங்க உங்க திருநா பிரசங்கம் என்ன இருப்பாரு? அவர் செஞ்ச புதுமையா இருப்பாரு. நான் போனேன், எனக்கு தெரியுமா அப்பா வர என்ன சொல்லுவார்? கடவுள், அவருடைய வார்த்தை. இப்படிதான் அவர் வச்ச பிரசங்கம்லாம் புஸ்தகம், பெரிய புஸ்தகம். இன்னைக்கு ஒன்று வாசி பார்த்தா என்ன பிரசங்கம் வச்சிருக்காரு அந்தோனியார்? எனக்கு ஒரு ஆசை, அவர் வச்ச பிரசங்கத்தை வச்சாங்க. புரியுதா? ரொம்ப சின்னதா குட்டி குட்டியா கொடுத்ததுனால அதனால அது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பிரசங்கத்துல ரொம்ப பேரசான ஒரு பிரசங்கம். அந்தோனியார் சொன்ன வார்த்தை, அன்பு இல்லையே விசுவாசத்தால் பயன் இல்லை அப்படின்னு ஒரு மையக்கருத்தா பிரசங்கம் வச்சிருக்காங்க. Where there is no love, there is no pain. விசுவாசம் இருக்கு, ஆனால் அன்பு இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. அதனால இவ்வளோ புதுமை செய்ய காரணம் கடவுள் அவ்வளோ அன்பு செஞ்சார். அவர் என்ன இங்கே அந்தோனியார் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல என்ன சொல்றாரு? கடவுளை அன்பு செய்யுங்கள், எல்லாரையும் அன்பு செய்யுங்க, நீங்கள் அந்த மாதிரி அன்பு செய்யலாம். எனவே திருவிழாவை தொடங்கி இருக்கிறீர்கள். நல்ல திருவிழாவுக்கு என்ன அடையாளம்? நல்ல பங்களிப்பு, ஒற்றுமை, கரைச்செல்லாம் இல்லாம கடவுள் உணர்வோடு செயல்படும். புரியுதா? கொடியேற்றம் வந்துட்டா முடிஞ்சு போச்சு, இப்போ கடைசி 3 நாள் சாப்பிட்றோம் ஓடி போயிடக்கூடாது. என்ன வரணும்? டெய்லி உட்காந்துருக்கா டெய்லி என்ன வரணும்? 13 நாள் பூசைக்கு வாங்க. புரியுதா? அந்த வருஷத்துக்கு ஒரு திருவிழா உபயோகம் பண்றோம்னு சொல்லிட்டு உபயோகம் உட்காந்து 2 சைடு காற்று வாங்கிட்டு போகக்கூடாது. ஃப்ரீயா காற்று வாங்கணும். டெய்லி வந்து வேண்டி. புரியுதா? அவ்வளவோ அற்புதம் நிறைந்தவர் அந்தோனியா. கடவுள்கிட்ட கேட்டு நீங்கள் எது கேட்டாலும் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவர். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் உடன்பாடுகள் கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கண்ண மூடுது. நான் சொல்ற ஜெபத்தை உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் புனித பதுவை அந்தோனியார் வழியாக எங்களுக்கும் எங்கள் குடும்பங்கள்
மக்களுக்கும் நீர் செய்து வந்துள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரைப் போலவே நாங்களும் விசுவாசத்திலும் இறையன்பிலும் பிறரன்பிலும் நாடும் வளரவும் எங்கள் பிள்ளைகளெல்லாம் தெய்வ பயத்திலும் பக்தி உணர்விலும் வளர வேண்டும் என்றும் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இறைவா, புனித பதுவை அந்தோணியார் விழா நாங்கள் உடன்படிந்து செலுத்தும் பழிவோடு ஏற்றதாயிருப்பதா அவரது அறிவுரைப்படி எங்களையும் உண்மையாக மக்களே உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றே. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றே. அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வாழ தொழுதடிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊர். ஆகவே ஆவியை குறித்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் படுத்தலாம். எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உதவப்படி தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாளர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொள்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்துடைய பரிபாலகர் தந்தை
நினைத்து உபயோகம் செய்கின்ற அனைத்து குடும்பங்களை நினைவு கூர்ந்து அவர் வேண்டல் அனைத்தையும் கேட்டறிந்து அவர்கள் தந்தரலும் மேலும் தாமைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் மன்றாடுகளையும் கேட்டு உடன்பிறக்கின்ற மன்றாடு உணர்வு அனைத்தையும் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான நீரை தந்தரலும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு துயில்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உரையை ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிற்கு புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனித அனைவருடன் நாம் நிலை வாழ்வில் பங்குகொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாய் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்றே உருவான இறைவனிடம் நாம் அன்புக்கு சாட்சிகளாய் வாழ வர வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, இவை அழைத்திருந்த எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியோடு அருளை மன்றாடுகிறோம். உமது அளவுகடந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கடக்கமும் என்று நலமாய் இருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபை விசுவாசத்தையே கண்டோம். உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் படைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து Amen.
இறைக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அழைப்பில் அன்பு விருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆசாரியர் குடும்பத்தினர், இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாளை காலை 7 மணிக்கு திருக்குறி ஜபமும், அதனைத் தொடர்ந்து திருக்குறி ஏற்றமும், மாலை 6:30 மணிக்கு நவநாள் ஜபம் பிரார்த்தனை ஜபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் தேர்தலையும் நடைபெறும். அதனால் அனைவரும் கலந்து கொண்டு அப்பொழுது அந்தோனியாரை வாசிப்பட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாட்களில் தினமும் மாலை இந்த ஆலயத்திலே ஜெபமாலையும் திருப்பலியும் நடைபெறும். காலையில் வழக்கம் போல் மாரரசு ஆலயத்திலே 6:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அனைவரும் எழுந்து நிற்போம். செபிப்போம். ஆண்டவரை உயிருள்ள அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித பதுவை அந்தோனியாரை கொண்டாடும் நாங்கள் அவருடைய உண்மையை அறிந்து வல்லமை அறிந்து அதை அன்பிலே செயல்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புனித அந்தோனியார் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.